நம்ம FFK பிரசாந்த் ப்ரோட ரீசெண்டா ஒரு பிஆர் ரேங்க் மேட்ச் போயிருப்போம். அந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜோன்ல எங்க டீம்ல உள்ள எல்லாருமே சேர்த்திருப்போம். லாஸ்ட் எங்க ஜோன் சர்வே மட்டும் தான் இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் ஸ்டார்டிங் ஆகும்போது நம்ம FFK பிரசாந்த் ப்ரோட்டி தீபக் ப்ரோட்டி கிட்டத்தட்ட 3 ஸ்ட்ரைக் இருந்திருக்கும். அந்த 3 ஸ்ட்ரைக்கையும் காப்பாத்தணுமா இல்லையான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறீங்க. கரெக்டா ரிவே பண்ண ஜோன் சர்வே டென்ஷன் ஏத்ததுன்னா அந்த மேப் என்ன எனக்கு தெரிஞ்சு ரிவே பண்ண வாய்ப்புல நினைக்கிறேன். பாப்போம். கமான் ப்ரோ பண்ணிட்டு வர முடியுமான்னு தெரியல. மனிஷ் கஷ்டம் பாரு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சும்மா எக்ஸ்பீரியன்ஸான சொல்லிட்டு வருவார் பாருங்க. வரமாட்டாரு. நீ வேணா பாரு, இந்த வீடு வெடிக்கும். ப்ரோ பாரு ப்ரோ தலையா வருவான் பாரு ப்ரோ. ஆயா வந்துறியா ப்ரோ என்ன ப்ரோ பாபா வாங்க போட்டுங்க பாபா. கீழே ஒருத்தர் இருக்கான். ப்ரோ எல்லாத்துக்குமே ஃபுல் டேமேஜ். எல்லாத்துக்குமே ஃபுல் டேமேஜ். அவனே அடிக்கல. இது गाड़ी बैकअप ஷாட் ஏட்டா ஏறு ஃபுல் டேமேஜ். பிடி ஒரு அக்கா ஒரே ராலியா நட்டா மட்டும் இதுக்கு அந்த ஸ்கீப் வந்து டச் இருக்கு அந்த இதுக்கு டிஸ்ப்ளே வந்து க்ளோர் போடு ஆர்எம்டி அவனுக்கு ஓகே பண்ணு. க்ளோவால் கண்ணு தெரியல ப்ரோ. ஓகே அப்ப க்ளோவால் இல்ல ப்ரோ அப்படி நினைச்சேன். இரு தீபக்கு 4 பேர் இருக்காங்க பொறுமையா இதுக்கு. ஓகே இவன்ட்ட கொஞ்சம் முன்னாடி ஃபுல் டேமேஜ் வரும். ஃபுல் டேமேஜ். அவனுக்குள்ள அடிச்சு செத்துறவனுங்க போல. இவெல்லாம் நான் அவங்க எல்லாம் ஒருத்திங்கண்ணா பார்த்தேன். ஐயோ பின்ன இதுக்கப்புறம் நடந்த ஸ்ட்ரைக்கை காப்பாத்தணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா யூடியூப்ல ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், போயிட்டு பாருங்க. பை.